ஹை கைஸ், வெல்கம் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒரு 4 to 5 டேஸாக வீடியோ மேக் பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு சீரியஸான டாபிக்குள்ளே தான் இன்றைக்கி என்ட்ராக போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, கிரிப்டோ நம்மளை எப்படி ஒரு மிகப்பெரிய டீகன் ட்ரேடராக மாற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோமா பண்ணலையாங்கிறதையே தெரியாமலே ஒரு நாள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ தட் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரிப்டோக்குள்ளே வரும்போது என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். ரூ. 1 இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. தெரிய வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிப்போம், ரைட்டுங்களா? அதாவது நம்மளுடைய ஓவரால் வெல்த்தில், ஓவரால் நெட்வொர்த்தில் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு ஜஸ்ட் ஒரு ₹500 ஒரு ₹1000 போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம், கரெக்டுங்களா? எக்ஸாக்ட்லி அதே தான் எல்லாரும் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? அந்த டயத்தில் எப்படி இருந்திருக்கும் நம்மள்ட்ட? ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்டாக்ஸில் வச்சுருந்துருப்பாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கோல்டில் வச்சுருந்துருப்பாங்க. த சேம் சில்வர் அண்ட் ஆல், லேண்டு அண்ட் ஆல், சம் கைண்ட் ஆஃப் அசட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் கிரிப்டோக்குள்ளே வர 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 என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன ஆயிருக்குன்னா, அதாவது ஆஃப்டர் 2021 2022 இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்கலாம் என்ன ஆயிருப்பாங்கன்னா, ஒரு ஹையில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ தட் என்ன ஆயிருக்குன்னா, டிசிஏ மெத்தடை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்போம்? இந்த ஹையில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிசிஏ மெத்தடு, ஓகே, நம்ம ஏதோ பெரிய அறிவாளிமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தட் டிசிஏ பண்ணிடுவோம். பண்ணி 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 ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் எடுத்திருக்கேன். 2021 இதுதான் பீக் டைம், $8. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பர்சன் வந்து 6.8 அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ தட் மார்க்கெட் கீழே வர 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 என்ன ஆகும்? அவர் கையில் இருந்தது எல்லாத்தையும் போடுவார். டிசிஏ பண்ணிக்கிட்டே இருப்பார், டிசிஏ பண்ணிக்கிட்டே இருப்பார், டிசிஏ பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்ம கிரிப்டோ வந்து நம்மளை எப்படி, அதாவது இது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து, நான் வந்து ஒரு கிரிப்டோ ஹேட்டர் கிடையாது. பட் கிரிப்டோவில் என்ன நடந்திருக்கு, நம்ம சைக்கலாஜிக்கலாக எப்படி எப்படி எப்படிலாம் டீகன் ட்ரேடராக மாறி இருக்கும், சைக்கலாஜிக்கல் லெவலாக எப்படி ஒரு நார்மலாக இருந்து எப்படி ஒரு டீகன் டீகன் மீன்ஸ் ஹை ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க, புரியுதுங்களா? நம்மள்ட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையுமே வச்சு பெட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படிதான் நம்மளை கிரிப்டோ மாற்றிருக்குன்னு நான் சொல்ல வரேன். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ தட் இன்வெஸ்ட் பண்ணி டிசிஏ பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் இறங்கும் 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 இறங்கும்னு சொல்லி கடைசியில் பார்த்தோன்னா அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிப்பார். சாண்டுலேயோ ஏதோ ஒரு காயின்லேயோ பாருங்கள். சாண்டு ஆல் டைம் ஹைலேருந்து 99% கீழே வந்துருச்சு. கார்டானோ 91%, இன்ஜெக்டிவ் 94%, அவாக்ஸ் வந்து 93%. ஸோ தட் ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கோல்டில் வச்சுருந்தவங்க, ஓகே, கோல்டில் என்ன பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்துட போகுது, அதை நம்ம செல் பண்ணிவிட்டு அதோட அமௌண்ட்டை வந்து நம்ம கிரிப்டோவுக்கு வந்துடலாம். ஸோ தட் பிக் த செல் பட்டன் ஃபார் கோல்ட். வி அமௌண்ட் எடு, உள்ளே போடு, வித்துரு, அமௌண்ட்டை கொண்டு வா, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணு. அப்படியே நம்மள்ட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கும். சில பேர், நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், சில பேர் லேண்டை விற்று இதில் போட்டிருக்காங்க. யா நிறைய விஷயங்கள் நம்ம நெட்டில் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், பிளாகிங்கில் பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம். அதாவது சம் பீப்புள்ஸ்லாம் தன்னோட காரை விற்று, தன்னோட லேண்டை விற்று இன்வெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. பட் தே என்டர்ட் இன் ரைட் டைம். ஓகேங்களா? 2020 2021 தன்னோட காரை செல் பண்ணி அதை விற்று அதை இன்வெஸ்ட் பண்ணி தே மேட் அ ஹை ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? பட் வி காட் ஃபக்ட் அப். ஓகேங்களா? வி என்டர்ட் இன் அ ராங் ஃபேஸ், ராங் டைம். ஓகேங்களா? ஸோ தட் என்ன ஆயிருக்கு, யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வித்துட்டோம். ஓகேங்களா? அதாவது பர்சனலாக நான் என்னை பற்றி பேசலை. நான் நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும், நிறைய பேர்கிட்ட என்கேஜ் பண்ண வரைக்கும், நிறைய பேர் சொன்ன விஷயங்களை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படிலாம் நம்ம கிரிப்டோ வந்து டீகனாக மாற்றிருக்கு, டீகன் ட்ரேடராக மாற்றிருக்கு அப்படிங்கிறது. எஸ், அப்சல்யூட்லி கிரிப்டோ கேன் கிவ் அ எனார்மஸ் ரிட்டர்ன்ஸ். அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 100x போகுமானா போகும், 1000x போகுமானா போகும், 10,000x போகுமானா போகும். நமக்கு இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியானா எஸ். பட் இந்த டைம், இந்த டைம் என்ன இருக்கு, இந்த டைம் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லை? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிரிப்டோ என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளை வந்து
மிகப்பெரிய டிஎன் ட்ரேடராக மாற்றிருச்சு. ஓகேங்களா? நம்மள்ட்ட இப்போ எந்த கேஷும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை. என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் செல் பண்ணி எல்லாத்தையும் விற்று போட்டுட்டோம். கொஞ்சம் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் வாங்க. எஸ், கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பவர்ஃபுல் நரேட்டிவ் இருக்குது. $100 இன்வெஸ்ட் பண்ணோம்னா வி கேன் மேக் $1 million. ஏர்லியாக ஒரு ப்ராஜெக்டை ஃபைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால் பில்லியனராக கூட முடியும். நெக்ஸ்ட் பிட்காயின் எதுவோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட லைஃபே செட்டில். கரெக்டுங்களா? பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்மளை புல் பண்ணுது, நம்மளை புஷ் பண்ணுது. எப்படி புஷ் பண்ணுதுன்னா, ஓகே நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா என்ன ஆகும், நம்ம வேற லெவலில் போயிடலாம். இப்போ என்ன இருக்கு, மார்க்கெட்டே தொங்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? கோல்டு 8 to 10% ரிட்டர்ன், ஸ்டாக்ஸு 12 to 15% லாங் டேர்மில் அதுவும். ஸோ போரிங்காக இருக்குல்ல கேட்குறீங்க. ஆனால் கிரிப்டோ 100x 1000x மூன் லேம்போ, அதுதான் நம்ம பிரெயினுக்கு டோப்பமைனு. ஸோ தட் நம்ம பாக்கெட் மணிலேருந்து மில்லியன்ஸ்க்கு ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ராக்டிக்கல் ரிட்டர்ன்ஸ் யாருக்குமே தேவையில்ல. இது எனக்கும் இருந்த சைக்காலஜி தான், இது எனக்கும் இருந்தது தான். ஓகேங்களா? அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக லைஃப் சேஞ்ச் ஆயிடணும். ஓகேங்களா? அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஒரு இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்க ப்ராப்பராக நம்ம பிரெயினுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருந்து ஒரு 500 போனால் என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ தட் அதை போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம், ட்ரேடர் ஆகும். இப்போ விற்கணும், அப்போ செல் பண்ணணும், இப்போ செல் பண்ணணும், அப்போ விற்கணும், அப்படியே மாறும். அதுக்கப்புறம் என்ன, இப்போது ஃபைனலாக டீகன் ட்ரேடர், லிவரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், மீம் காயின் வாங்க ஆரம்பிப்போம். பம்ஃபனில், அது நம்ம ட்விட்டரில் பார்த்தோ இல்லை ஏதாவது நியூஸ் கேட்டோ, பம்ஃபனில் லான்ச் ஆகிற எந்த டோக்கனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? சேட் அனாலிசிஸ் இல்லை, ஃபண்டமெண்டல் இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க காய்ஸ். 2021 இந்த சார்ட் அனாலிசிஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எதுவுமே தேவையில்ல. எல்லாமே ஒர்க் ஆகிருக்கும். ரேண்டம் காயின் கூட 50x 100x 1000x போச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. லிக்விடிட்டி டைலேட் ஆயிடுச்சு. thousands and thousands ஆஃப் மீம் காயின்ஸ், டெய்லி நியூ லான்ச்சஸ், மணி ஸ்பிட் ஆகுது. புரியுதுங்களா? அப்படியே நம்ம கேபிட்டல் அப்படியே ஸ்லோவாக ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கு. மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறோம், ஒரு 10 காயின் வாங்குகிறோம். சில பேர் 50 காயின், சில பேர் 100 காயின். அதில் 90% ஆஃப் காயின்ஸ் ஜீரோ ஆயிடுது. கரெக்டுங்களா? ஒரே ஒரு காயின் தான் பம்ப் ஆகுது. அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டோம், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் கிராஷ் ஆகிடுது. கடைசியில் பிரேக் ஈவன் கூட இல்லாமல் நக்கிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு இருக்கா? போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே -50%, -80%, -90%. கிரிப்டோவில் பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் மில்லியனர் ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஸ்மார்ட். ஓகேங்களா? நரேட்டிவ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ரீட்டைல் தான் எக்ஸிட் லிக்விடிட்டியாக வரும். கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2021 எரா ஈஸி மணி எரா, அதை மிஸ் பண்ணியாச்சு. ஸ்டிமுலஸ் மணி தான் புதுசாக யூசர்ஸ் வந்தாங்க, காம்படிஷன்ஸும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? பட் 2024 2026 எரா, 2024 2026 எரா எடுத்து பாருங்க, மார்க்கெட்டே ஸ்மார்ட் ஆயிடுச்சு. ஸ்மார்டர் மார்க்கெட். டோக்கன்ஸு, லாட் ஆஃப் டோக்கன்ஸ், மோர் அண்ட் மோர் டோக்கன்ஸ், மோர் ட்ராப்ஸு, மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் சில்லிங்ஸ். புரியுதுங்களா? இது எல்லாம் தான் நம்மளை ஃபக்டப் ஆயிடுச்சு. இதில் பம்ஃபன் மாதிரி ஒரு டாக் டெவில் பிளாட்ஃபார்ம், டெய்லியும் thousands ஆஃப் காயின்ஸ், லிக்விடிட்டி என்ன ஆயிடுச்சு, ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசை விட்டுறாதீங்க. 100x சான்ஸ் இருக்கு, 1000x சான்ஸ் இருக்கு. ஆனால் ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம கிரிப்டோவில் இவ்வளோ நாள் இருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்மளும் ஒரு எப்படி உட்காந்துக்கிட்டு இலவுகாத்த கிளி போல அப்படிம்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த இது படிச்சுப்போன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு ஃப்ரூட் இருக்கும், அதான் கிளி பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காய் ஸ்டேஜில் இருக்கும். அது ஃப்ரூட்டாக மாறும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அது வெடிச்சு பஞ்சு பஞ்சாக பறந்துடும். புரியுதுங்களா?
அது அதோட கேரக்டரிஸ்டிக்கே அது பண்ணுது. பட் நம்ம தப்பா புரிஞ்சுகிட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட பத்தி எல்லாருமே பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோலயே ஜஸ்ட் 5% தான் இந்த கிரிப்டோக்கே அலோகேட் பண்ணியிருந்தோம்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. நமக்கு 90% ட்ராப்ல இருந்தாலும் சரி, 100% ட்ராப்ல இருந்தாலும் சரி, நமக்கு அது ஒரு மேட்டரே இல்ல. பட் இங்க இப்ப கிரிப்டோ பத்தி தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் டேம் ஷூரா அடிச்சு சொல்றேன். அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அவங்களோட மொத்த அமௌண்ட்டா தான் இருக்கும். அவங்க சேவிங்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட்டோட ஒரு 95% அமௌண்ட்டா தான் இருக்கும். அதான் சொன்னேனே, சில பேர் லேண்ட வித்து போடுறது எல்லாமே. நானும் இத முன்னாடி பண்ணியிருக்கேன். மேனேஜ்மெண்ட்னா என்ன? அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறுறதுக்கு முன்னாடி, இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிரிப்டோ நம்மள வந்து டெஃபினட்டா வந்து ரிச் ஆக்க பாசிபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா டிசிப்ளின் இல்லன்னா, அது நம்மள ஸ்லோவா வந்து அப்படியே முழுங்க ஆரம்பிச்சுரும். ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சுரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இன்வெஸ்டரா இருக்கணுமா? அல்லது டீகனா மாறணுமான்னு யோசிச்சு பாருங்க. டிசிஷன் நம்ம கையில தான் இருக்கு. ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா இத பத்தி பேசணும்னு நெனச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ நம்ம ஓகே இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுதான் என்னோட அமௌண்ட் எல்லாமே -85 -90%ல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாங்கிறது மார்க்கெட் தான் முடிவு பண்ணணும். பட் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, மோர் அண்ட் மோர் மனிய மார்க்கெட்குள்ள இன்ஃப்யூஸ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடியான அசெட்ஸ் லைக் கோல்டு, சில்வரு இந்த மாரி விஷயத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனிய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் இத வந்து இப்போ கோல்டும், சில்வரும் ஒரு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இத பேஸ் பண்ணி பேசல. கிரிப்டோ நமக்கு கத்து தந்த பாடத்த பேஸ் பண்ணி நான் பேசுறேன். புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் திரும்பியும் கிரிப்டோல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்டின்னீங்கன்னா, ஓகே தென் வேற வழி இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனிய சேவ் பண்ணுங்க. பட் ஃபுல் மனிய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஐ அம் நாட் அட்வைசர். இது என்னோட நாலேட்ஜ எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி ஷேர் பண்றேன். ஓகேங்களா? மேபி பிட்காயின் வந்து 45 டூ 50K ரேஞ்ச் வரைக்கும் போலாம். ஸோ தட் உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இதாங்க கைஸ் வீடியோ. காய்ஸ் ஹிட் த லைக் பட்டன். ஓகேங்களா? ஹைப்ங்கிற ஆப்ஷன் இருந்தா ஹைப் பண்ணி விடுங்க. மத்த சேனல்ஸ் மாரி இல்லாம மோர் அண்ட் மோர் வேல்யூபிள் வீடியோஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும், என்டர்டெய்னிங்காவும் வரப்போகுது. ஓகேங்களா? தேங்க்ஸ் காய்ஸ். பை பாய். டேக் கேர்.